அண்மைச் செய்தி. இசையமைப்பாளர் தேவாவின் சகோதரர்களில் ஒருவரான இசையமைப்பாளர் சபேஷ் சென்னையில் காலமானார். சென்னை ஆழ்வார் திருநகரில் உள்ள இல்லத்தில் சபேஷ் காலமானதாக உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவாவின் இசையமைப்பில் சபேஷ், முரளி ஆகியோர் பின்னணி இசைப்பணியை கவனித்து வந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, தவமாய் தவமிருந்து உள்ளிட்ட படங்களுக்கு அவர் இசையமைத்துள்ளார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். அஜய், முழுமையான விவரங்கள். இசையமைப்பாளர் தேவா அவர்களுடைய தம்பி சுபேஷ் உடல்நல குறைவால் தற்பொழுது காலமாயிருக்கிறார். சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அவர் உடல்நலக் குறைவால் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் இசையமைப்பாளர் தேவாவினுடைய உதவி இயக்குநராகவும் பணியாற்றியிருக்கிறார். பின்னர் அதன் பிறகாக தமிழ் திரைப்படங்கள், அதாவது பொக்கிஷம், மிளகாய், இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, கோடிப்பாளையம் போன்ற பல திரைப்படங்களில் இவர் தானாக இசையும் அமைத்திருக்கின்றார். அதே போன்று சுபேஷுக்கு ஒரு சகோதரரும் இருக்கிறார், முரளி. அவரோடு இணைந்தும் சில திரைப்படங்களில் அவர் இருவரும் இணைந்து பல திரைப்படங்களில் இசையும் அமைத்திருக்கிறார். அண்மை காலங்களாக உடல்நல குறைவின் போன்ற செய்திகள் வந்த வண்ணம் இருந்தன. உடல்நல குறைவு காரணமாக சென்னை வடபழனியில் இருக்கக்கூடிய சிம்ஸ் தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை என்பதும் அளிக்கப்பட்டு வந்தது. அங்கு அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் என்பது தற்பொழுது அவருடைய இல்லமான ஆழ்வார்த்தி நகர் பகுதியில் கூடிய அவர் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவருக்கு திரை பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தவும் இருக்கின்றார்கள். அதே போன்று இவருடைய காலம் என்பது சரியாக 12:15 மணிக்கு அவர் காலமானார் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இவருடைய இறப்பு தமிழ் திரையுலகில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றது.